அனைவருக்கும் வணக்கம். வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றியம், சென்னை மேற்கு மாவட்டம். மும்மொழி இந்த ஆதரித்து கையெழுத்து வந்துட்டு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. பப்ளிக் கிட்டலாம் வந்துட்டு நல்ல ரெஸ்பான்சஸ் இருக்குது. கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் போனோம், பட் எல்லாருமே நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றியம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா வேல்டெக் ஜங்ஷன் பகுதியில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பகுதியிலையும் போய் பண்ணலாம். இதுக்கு கட்டாயம் நல்லா வெற்றி அடையும். நம்மளோட தாய்மொழி மலையாளம் இருக்கும், தெலுங்கு இருக்கும், ஹிந்தி இருக்கும், மராட்டி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு ஆட் லாங்குவேஜ் தான் தெரிஞ்சு வரும். அது மாதிரி இருக்கும்போது அந்த 3 மொழி கல்வி உங்களுக்கு கொடுத்தா உங்கள் பசங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம பசங்க ஃபியூச்சர் வந்து இங்கே வேலை பண்ணாலும் நான் மலையாளம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் எல்லாமே புரியுதுங்களா? அப்படி இருக்கும் ஹிந்தி மலையாளம் எதெல்லாம் கற்றுக்கிட்டு ஹிந்தின்றது கட்டாயம் கூட கிடையாது. எதுனா 3 மலையாளம் புரியுதுங்களா? என்னோட தாய்மொழி மலையாளம். தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், என்னோட மலையாளம் லாங்குவேஜ் தெரியும். இந்த 3 மொழி கற்றுக்கிறது யாரா சொல்கிறதுக்கு ரைட் சொல்கிறோம் நாட்டிலே கிடையாது. அதனால நாங்கள் 3 மொழி கல்விக்காக ஒத்துழைப்பு கொடுத்து தனியார் பண்ணுறதா கையெழுத்துவாங்க. எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் 3 மொழி கையெழுத்துவாங்க. What is your opinion to do 3 language? Compulsory mother tongue, secondary language English, third language any optional language for all Indians to learn, Hindi, Malayalam, Telugu, Kannada. They can choose the third language. What is your opinion? That's good thing, right? That's good thing, right? So, but state government here is supporting that. So we are collecting support from all the public as a signature. So you can just write your name, your signature, and you can state that you are supporting the third language. Yes, your orders, mobile number, signature. காலேஜ் Health and college student. Serial number 11. மூணாவது எந்த பசங்க கிட்ட கேட்கலாமா? பசங்க